ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. நம்ம விராட் கோலி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. வம்பு இழுக்கிறதுலையும் சரி, டான்ஸ் ஆடுறதுலையும் சரி, ஜாலியாக இருக்கிறதுலையும் சரி, நம்ம இந்தியன் டீமில் விராட் கோலி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அதில் விராட் கோலியோட சில சேட்டையான சம்பவங்களை பார்க்கலாம் வாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அடுத்து வரக்கூடிய சேட்டையான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவும் வார்னரும் சேர்ந்து செஞ்ச சம்பவம் தாங்க. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சகலோட சேட்டையான சம்பவம் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் யாரோட பேட்டையாவது வாங்கி வச்சு பேட்ஸ்மேனே கதற விடுற அளவுக்கு சேட்டை செய்கிற ஒரு பெரிய சேட்டை பிடிச்ச ஆளுன்னு சொல்லலாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வரப்போ ஒரு பெரிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பந்த் செஞ்ச சம்பவம் தாங்க. ऋषभ पंत ये कह रहे इधर फील्डर आना चाहिए, बॉलर को बता रहे फील्डर और बॉलर ने लगा भी दिया. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுப்பாரு பாருங்க. அவர் பால் எங்கேயோ போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவர் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டை கீழே இறக்கி விட்டு போயிடுவார். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டைலாக் போடலாம் பாருங்க. அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கீப்பருக்கு பவுலர் மேலே என்னதான் கொலவெறி இருந்ததில்ல, அவர் வழியில் கத்துற அளவுக்கு சரியான அடியை அடிச்சிருப்பாரு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவே பயந்து ஓடுற மாதிரி ஒரு ஆள் சம்பவம் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.